இதுகளை சுமக்கின்றோம். ஆனால் நாங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் தான் நமக்கு வருகின்ற அடுத்த ஜெனரேஷனை நல்வழிக்கு எடுத்து செல்வது. அந்த நல்வழிக்கு செல்லும் அந்த பிள்ளைகள் நல்ல படிப்பு, நல்ல வித்தியா இதுகள் எல்லாம் நிறைவாக கிடைக்கும். அதனால் தான் இங்கே நீங்கள் அவதானித்து பார்த்திருப்பீர்கள், இந்த ஆலயத்திலே சிறார்கள், எத்தனையோ சிறார்கள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் திருவிழா காலங்களிலெல்லாம் அவர்கள் விரதம் அனுஷ்டித்து இந்த இதுகளை செய்கின்றார்கள், கைங்கரியங்கள் எல்லாம். அப்படி அந்த இளம் சமுதாயம் இப்பொழுது மிக சிறப்பாக மாறிக்கொண்டு வருகின்றது. அது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற நன்மைகள் தான் எம்மை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்வது. அந்த நன்மைகளை நாங்கள் என்றுமே செய்ய தவறக்கூடாது. நம்ம காசு பணம் கொடுத்த ஒரு மனிதனுக்கு காசு பணம் கொடுப்பதுதான் நன்மை என்று நினைக்கக்கூடாது. ஒரு மனிதனை நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்போடு நாங்கள் ஒரு சின்ன ஒரு கஷ்டமான துன்பங்கள் வழிபடும் பொழுது கூட அவர்களுக்கு நல்ல ஆறுதலான கருத்தொன்றை சொன்னாலே அவர்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் பறந்து போயிடும். அப்போ அந்த துன்பங்கள் பறந்து போகும்பொழுது அது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெகுமதி. அந்த வெகுமதிகளை நீங்கள் இன்னும் வளர்ச்சி அடைந்து மென்மேலும் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுதுதான் நமக்கு நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் எல்லாம் ஏற்படும். ரெண்டாவது நீங்கள் தொழிற்சாலங்களில் இருந்தால் கூட அந்த தொழிற்சாலங்களில் எங்களை அறியாமல் நாங்கள் ஒருவரை திட்டுவோம் அல்லது ஒரு நேரத்துக்கு வரையில் என்ற உடனே பெரிய கஷ்டத்தில் இதாண்டுவோம். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் பணிச்சுமைகள் கூட இருக்கும். அந்த பணிச்சுமைகளின் நிமித்தம் அவர்கள் அதை செயல்படுத்துவது பெரிய கடினமாக கூட இருக்கலாம். அவற்றையெல்லாம் நாங்கள் பெரிதாக எடுக்காமல் அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல சிந்தனைகளை சொல்லும் பொழுது அவர்களாகவே நாங்கள் தங்களுடைய நல்ல வழிகளை நிர்ணயிக்கக்கூடிய தன்மைகள் உருவாகும். அப்படி நிர்ணயிக்கும் பொழுது எல்லோருமே எல்லோரு வாழ்க்கை பாதையில் சிறந்த இதில் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த தினத்தில் வந்திருந்த அனைவர்களுக்கும் எம்பெருமானுடைய ஆசிகளையும் அனுக்கிரகங்களையும் தெரிவித்துக் கொண்டு இருக்கின்ற துன்ப துயரங்கள் எல்லாம் களைந்து வருகின்ற காலங்கள் எல்லாம் நன்மையாக அமைய வேண்டும் என்று இந்த நன்னாட்டே அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமானுடைய ஆசிகளையும் அனுக்கிரகங்களையும் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். सदमानं भवति सदाय पुरुषोत्तमायुष्म अविवेष्टवनप्रदस्तिः